Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டைரெக்டாக உங்களுடைய புகார் வந்து எப்படி டைரெக்டாக பிரதமருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஏரியாவில் அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாவது ஒரு தவறு நடக்குது இல்லை ஏதாவது ஒரு ஊழல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மனு கொடுத்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரையே அணுகலாம். அது வந்து எப்படி அணுகலாம், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்களான்னு உங்களுக்கு புரியாமல் போகலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டு, இந்த சைட்டுக்கு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடன் உரையாடுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவது ஆப்ஷன் அந்த பென் ஐக்கான் மாதிரி இருக்கும், பிரதமருடன் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ்ங்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பிரதமருடன் எழுதுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மு, இந்த ஃபார்மில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நேமு, அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, நீங்கள் வந்து மேலா ஃபீமேலாக அதை வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்டார் போட்ட கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருப்பீங்க, அது வந்து டிஃபால்ட்டாகவே இந்தியாங்கிறது வந்துடும். அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக. அடுத்து வந்து பின் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டுங்கிறது வந்து என்னங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து தமிழ்நாடுனால தமிழ்நாடு கொடுத்துக்குருவோம். தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ நான் வந்து சென்னைங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கு. மொபைல் நம்பர் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் நிலவரத்தை ஐடி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுங்க. அடுத்து வந்து கேட்டகரி, நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க, அதாவது பப்ளிக்காக இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் வித் பிஎம், அடுத்து மெசேஜ் ரிக்வெஸ்ட் ஏதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதாவது பிஎம்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பண்ணுறது, அது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு என்ன தகவலோ அதை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஊழல் நடக்குது உங்கள் ஏரியாவில், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்ன ஒரு தவறுதல் நடக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணியிருக்கேன். அந்த டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிடிஎஃப் ஃபைல், அதாவது ஏதாவது ஒரு தவறுதலான எடுத்த ஃபோட்டோ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, ஊழல் நடக்கிற இடத்துல வந்து ஃபோட்டோ இருக்குது, இல்லை வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து குப்பை கொட்டுறாங்க, அது வந்து எங்கே போய் சொன்னாலும் வந்து நடவடிக்கை எடுக்கலை, அது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷா கோட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் அப்படியே உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி உங்களோட அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜாகவும் வரும். அது வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஃபார்மை இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த வீடியோ வந்து அதிகமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. சரி, ஒரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.